கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் கவனம் பெற்றவர் தான் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி. அதன் பிறகு அவர் ரஜினி சாருக்காக பிரம்மாண்ட கதை ஒன்றை எழுதினாரு. ஆனா திடீரென அதுல இருந்து ரஜினி அவர்களுமே விலகிட்டாரு. அதன் பின்னர் செம்பு நடிப்புல தேசிங்கு பெரியசாமி இயக்கத்துல கமலஹாசனுடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் அந்த படம் உருவாகும் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்துல இருந்து விலகியது. அதன் பின்னர் சிம்புவுமே தேசிங்குமே புதிய தயாரிப்பாளரை தேடி வந்தாங்க. சோ இந்த படத்தை தயாரிக்க தயாரிப்பாளர்கள் முன்வராததற்கு காரணம் அதனுடைய பட்ஜெட் தான் அப்படின்னுமே சொல்லப்படுது. சிம்புவை வைத்து எவ்வளவு பணத்தை முதலீடு செய்தால் அதை திரும்ப பெறுவது கஷ்டம் அப்படின்னு பலருமே பின்வாங்குவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில இப்போது இந்த கதையை தேசிங்கு பெரியசாமி அவர்கள் அஜித் சாரிடம் சொல்லியிருக்காராம். சோ அஜித் அவர்கள் முடிவெடுத்து சொல்வதாக பதிலையுமே சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரஜினி அவர்களையுமே சேர்த்து நடிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிங்கு பெரியசாமி அவர்கள் ரஜினிகாந்த் சாருடைய மிகப்பெரிய தீவிர ரசிகர் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். சோ இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் இடம்பெற்றுள்ளதாம். அதுல ரஜினி அவர்கள் நடித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த முயற்சியுமே ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காரு நம்ம தேசிங்கு பெரியசாமி. சோ இந்த படம் மட்டும் கண்டிப்பாக கைகூடினால் தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி வசூல் படமாக இந்த படம் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.